அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 8 சுழற்சியும் தற்சுழற்சியும். இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ சுழற்சினா என்ன, தற்சுழற்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் விரிவாக பார்க்க போறோம். இந்த பாடத்தில் கட்டளை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறிமுறை நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் மற்றும் மாற்றமொழி கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல். இன்வேரியன்ட் பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சுழற்சி மற்றும் தற்சுழற்சி செயல்பாடுகளில் நெறிமுறை நுட்பங்களை பயன்படுத்துதல். இட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷனில் எப்படி இந்த அல்காரிதம் டெக்னிக் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஓகே மாணவர்களே, நீ வாங்க லெசனுக்கு போகலாம். இப்போ ஒரு செயலை பலமுறை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் பல சிக்கல்களை தீர்க்க முடியும். சுழற்சியும் தற்சுழற்சியும் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செயல்படுத்துவதற்கான நெறிமுறை வடிவமைப்பு நுட்பங்களாகும். அந்த சுழற்சி தற்சுழற்சி இரண்டுமே ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஒரு நெறிமுறை வடிவமைப்பு நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. இந்த சுழற்சி தற்சுழற்சி இரண்டுமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரே செயலை திரும்ப திரும்ப செயல்படுத்தும். ஓகே, அதை செய்யக்கூடியது இந்த சுழற்சியும் தற்சுழற்சியும். இப்போ எதற்காக ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்யணும், அதனால என்ன யூஸ் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழலாம். ஆனால் ஒரே செயலாக இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா அது வெவ்வேறு மாதிரி செயல்படும். ஓகே, நாம் அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்வதால் என்ன பயன்? செயல்படுத்தப்படும் செயல் ஒரே செயலாக இருந்தாலும் செயல்படுத்தப்படும் நிலை ஒரே நிலை என்று. செயல்படுத்தக்கூடிய நிலை வெவ்வேறா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாம் அதை செயல்படுத்தும் போது அதனுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது ஒரே செயல் தான் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது, ஆனால் அது வெவ்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த செய்முறை இவ்வாறு தொடர்ந்து நடைபெறுவதன் விளைவாக நாம் விரும்புகின்ற உள்ளீடு வெளியீட்டை பெறத்தக்க விதத்தில் நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது ஒரே செயல் மீண்டும் மீண்டும் செயல்படும் போது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட், அதே மாதிரி நாம் நினைக்கக்கூடிய அவுட்புட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஐட்ரேஷன், சுழற்சி. இப்போ சுழற்சினா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சுழற்சி பற்றி பார்த்துருக்குறோம். மடக்குலாம் மடக்கு கூற்றுகள் சுழற்சி கூற்று அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சுழற்சியில் மடக்கின் நிபந்தனை மெய்யென இருக்கும் வரை மடக்கின் உடற்பகுதி மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் மடக்கினுடைய நிபந்தனை, நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் அது என்னாகும், மீண்டும் மீண்டும் செயல்பட்டுட்டே இருக்கும். மடக்கில் கொடுக்கக்கூடிய நிபந்தனை எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த சுழற்சி நிறுத்தப்படும். ஓகே, அது தானாகவே என்னாகும், அந்த மடக்கு டெர்மினேட் ஆயிரும். அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு முறையும் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும் போது மாறிகளின் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு முறையும் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும் போது மாறிகளினுடைய மதிப்பு என்ன ஆயிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருப்பினும் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும் போது மாறிகளுக்கிடையேயான ஒரு பண்பு மாறாமல் இருக்கும். மாறாத இந்த பண்பே மடக்கு மாற்றமொழி என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் 2 மார்க்ல கேட்டுருவா. மாற்றமொழினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்க. மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும் போது என்னது, அதுல அதனுடைய பண்புகள் மாறாமல் இருக்கும். ஓகே, அதைத்தான் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கு மாற்றமொழி. நோட் பண்ணிக்க. மடக்கு மாற்றமொழின்னு என்ன கேட்பாங்க, இது வரைக்கும் நீங்க எழுதணும். 2 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது நெறிமுறைகளை அமைப்பதற்கு அதற்கான நிபந்தனைகளை அமைப்பதற்கும் விளக்குவதற்கும் மடக்கு மாற்றமொழி இன்றியமையாது. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் இடபிள்யூ டிஜிக்ஸ்ட்ரா கணிப்பொறி அறிவியல் துறையின் மிகவும் செல்வாக்கு மிக்க முன்னோடிகள் ஒருவர். நிரலாக்க மொழி வடிவமைப்பு, இயக்கமைப்பு மற்றும் நிரல் வடிவமைப்பு போன்ற பல்வேறு துறைகளில் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மென்பொருள் பொறியியல் துறையின் அடிப்படை நுட்பமான கட்டமைக்கப்பட்ட நிரலாக்கம் என்பதை அறிமுகம் செய்துள்ளார். கட்டமைக்கப்பட்ட நிரலாம், ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்குனதே இவர் தான். கணிப்பொறி அறிவியல் துறையின் இவரின் மிக உயர்ந்த சேவையை பாராட்டி 1972ஆம் ஆண்டில் ஏசிஎம் டரிங் விருது வழங்கப்பட்டது. வானியல் தொலைநோக்கினை மட்டுமே குறிப்பதல்ல என்பதை போல கணிப்பொறி அறிவியல் கணிப்பொறிகளை மட்டுமே குறிப்பதல்ல என இந்த இடபிள்யூ டிஜிக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மாணவர்களே, ரிகர்ஷன் பத்தி பார்க்கிறோம். தற்சுழற்சி. அடுத்து பார்க்கக்கூடியது தற்சுழற்சி. தற்சுழற்சி சுழற்சியோடு நெருங்கிய தொடர்புடைய மற்றொரு நெறிமுறை வடிவமைப்பு நுட்பம் ஆகும். சுழற்சியும் ஒரு நெறிமுறை வடிவமைப்பு நுட்பம், தற்சுழற்சியும் ஒரு நெறிமுறை வடிவமைப்பு நுட்பம். இது சுழற்சியை விட பலம் வாய்ந்தது. இந்த தற்சுழற்சிங்கிறது என்ன, சுழற்சியை விட
பலம் வாய்ந்ததா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட உள்ளீட்டின் ஒரு பகுதியை பயன்படுத்தி சிக்கலை தீர்த்து அந்த தீர்விலிருந்து மூல சிக்கலுக்கான தீர்வை உருவாக்குவது தற்சுழற்சி. பாருங்க, கொடுக்கப்பட்ட உள்ளீட்டின் ஒரு பகுதியை பயன்படுத்தி அந்த சிக்கலை தீர்த்து அந்த சிக்கலிலிருந்து மூல சிக்கலுக்கான தீர்வை உருவாக்குவது தற்சுழற்சி அப்படிங்கிறான். நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்றோம், அதை ஒரு அந்த கொடுக்கக்கூடிய உள்ளீட்டு பொறுத்து என்ன வேண்டும், ஒரு பகுதியை பயன்படுத்தி சிக்கலை தீர்க்கும். அந்த சிக்கலிலிருந்து என்ன வேண்டும், அந்த தீர்வை வைத்துட்டு மூல சிக்கலுடைய தீர்வையும் இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மாணவர்களே, தற்சுழற்சினா கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சுழற்சினாலும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இன்வேரியன்ட் பத்தி பார்க்க போறோம். மாற்றமிலினா என்ன? ஓகே, மாற்றமிலிக்கு எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்குது, வாங்க அது என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஆமா, அதாவது மாற்றமிலிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மாறிகளுக்கு உண்டான மதிப்பு அல்லது கோவை வந்து நாம கொடுக்குறோம் தொடக்கத்துல, அதே மாதிரி இறுதியிலும் அதே மதிப்பு மாறாம இருந்து அதுக்கு பேர் தான் மாற்றமிலி, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க கொடுத்துருக்குது, பொதுவாக மாறிகளான ஒரு கோவை மதிப்பிருத்தலின் தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒரே மதிப்புடையதாக இருந்தால் அந்த கோவை மதிப்பிருத்தலின் மாற்றமில்லை, இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் ஸ்டார்டிங்ல, இந்த நெறிமுறையினுடைய தொடக்கத்துல, இறுதியிலையும் வந்து அந்த மதிப்பு தொடக்கத்துல கொடுக்குற மதிப்பு இறுதியிலும் வந்து அதுக்கு பேர் மாற்றமில்லைங்கிறான். பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. தொடக்க நிலையில் uv ஈக்குவல் டு 20,15, 20 யூலையும் 15 வீலையும் அசைன் ஆகும். ஓகே, பின்வரும் மதிப்பிருத்தல் செயல்படுத்தப்படும் போது இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறார். பிஃபோர் uv பார்த்தீங்கன்னா 20,15ங்கிறான், யூல 20ம் 15 வந்து வீலையும் அசைன் ஆகும். ஓகே, அடுத்து uv ஈக்குவல் டு u பிளஸ் 5, v மைனஸ் 5ங்கிறா. இப்போ u பிளஸ் 5 v மைனஸ் 5ங்கிற, u பிளஸ் 5னா யூல ஏற்கனவே 20 இருக்குது, அப்போ 20 பிளஸ் 5 25ன்னு மாறிடு. அதே மாதிரி v மைனஸ் 5ங்கிற, vல 15 அசைன் ஆயிருக்கும், இப்போ v மைனஸ் 5னா 15 மைனஸ் 5 10. ஓகே, அப்போ என்ன ஆகுது, தொடக்கத்தில் 20 5ன்னு 15ன்னு இருக்குது, அதையெல்லாம் வந்து அசைன் பண்ண பிறகு 25 10ன்னு இருக்குது. இது எப்படி வந்து இன்வேரியன்ட் ஆகு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, மதிப்பிருத்தலின் முடிவில் uv 20 15 என இருக்கும், ஆனால் u பிளஸ் v என்ற செயல்கூறின் மதிப்பை பற்றி நீவீர் உற்று நோக்குவது என்ன? இப்போ u பிளஸ் v அந்த செயற்கூறை நீ பயன்படுத்தும் போது இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும், இது வந்து ஒரு இன்வேரியன்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, u பிளஸ் v 20 பிளஸ் 15 35, ஆஃப்டர் அதே u பிளஸ் v கூட்டுற 25 பிளஸ் 10 35, அப்போ தொடக்கத்திலையும் அதனுடைய மதிப்பு 35, முடிவிலையும் அதனுடைய மதிப்பு 35. அதனால இது என்னது, இது ஒரு மாற்றமிலி, இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகே மாணவர்களே, இது வந்து u பிளஸ் வின்னு நம்ம அந்த செயற்கூறை பயன்படுத்தும் போது தான் என்ன ஆகுது, இதனுடைய மதிப்பு மாறாமல் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சரி, மதிப்பிருத்தலின் u பிளஸ் வியின் மதிப்பு மாற்றம் பெறவில்லை, u பிளஸ் வி மதிப்பிருத்தல்னு அழைக்கிறோம். இந்த மாறாக்கோவையை மதிப்பிருத்தல் தொடக்கத்திலும் இறுதியிலும் முன்னும் பின்னும் பின்வருமாறும் குறிப்பிடலாம். பாருங்க, u பிளஸ் வி ஈக்குவல் டு 35, u, v ஈக்குவல் டு u பிளஸ் 5 v மைனஸ் 5ங்கிறான். பாருங்க, அப்போ u பிளஸ் 5 v மைனஸ் 5 என்ன ஆகும், 5 வந்து கூடுதலாகும், மறுபடியும் 5 வந்து குறையும். அப்போ என்ன ஆகும், அதனுடைய u பிளஸ் வினுடைய மதிப்பு 35ஆவே தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்லிக்கிறாங்க பாரு, u பிளஸ் வி ஒரு மாற்றமில்லை என்று அழைக்கலாம். u பிளஸ் வியின் மதிப்பு எப்போதும் 35 ஆகவே u பிளஸ் வி ஈக்குவல் டு 35 என்பது ஒரு மாற்றமில்லை என கூறலாம். நோட் பண்ணிக்க இதெல்லாம். ஏனெனில் மதிப்பிருத்தல் தொடக்கத்திலும் இறுதியில் அதன் மதிப்பு மெய் என்றே இருக்கும். ஆமா, மாறாது. இதுல ஏதாச்சும் 35க்கு பதிலாக 13 வந்துச்சுன்னா அது மாற்றமில்லைன்னு நாம சொல்ல மாட்டோம். ஓகே, அப்ப தொடக்கத்துல என்ன இருக்குதோ அதே தான் இறுதியிலும் அதே மதிப்பு வந்தால் அதுக்கு பேர் தான் மாற்றமில்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு மாணவர்களே. எடுத்துக்காட்டு 8.2ல தொடக்க நிலையில் p, c ஈக்குவல் டு 10,9 என்று எடுத்துக்கொண்டு பின்வரும் மதிப்பிருத்தலை செயல்படுத்தினால் மதிப்பிருத்தலின் இறுதியில் p, c ஈக்குவல் டு 11,10 என இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்க, பிசியில 10 9 அசைன் பண்ற, பில வந்து 10ம் சில வந்து 9ம் அசைன் ஆகும். ஓகே, இறுதியில வந்து பில 11 இருக்குங்கிற, சில 10 இருக்குன்னு சொல்றா. சரி, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிஃபோர் p, c ஈக்குவல் டு 10,9, பில வந்து 10 இருக்கும், சில வந்து 9 இருக்கும். இப்போ p, c ஈக்குவல் டு p பிளஸ் 1, c பிளஸ் 1ங்கிற அந்த கான்செப்டை பயன்படுத்துறான். இப்போ p பிளஸ் 1னா பில ஏற்கனவே 10 இருக்குது, அப்போ 10 பிளஸ் 1 11, சில வந்து 9 இருக்குது, அப்போ 9 பிளஸ் 1 10 அப்படின்னு சொல்றான். இப்போ தொடக்கத்தில் நமக்கு சொன்னது வந்துருச்சா, 10 9 வந்து அசைன் பண்ற ஸ்டார்டிங்ல இருக்குது, எண்டில் வந்து 11 10ன்னு பிசியில் அசைன் ஆயிருக்குது. அப்போ இந்த நெறிமுறையை எப்படி வந்து மாற்றமில்லைன்னு நாம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க.
வாங்க தொடக்கத்தின் இறுதியிலும் p மைனஸ் சியின் மதிப்பு என்ன? ஆமா, தொடக்கத்தின் இறுதியிலும் p மைனஸ் சியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறா. இப்ப தொடக்கத்துல p மைனஸ் சினா இங்க என்ன இருக்குது? ஸ்டார்டிங்ல p மைனஸ் சிங்கிற போது p ல 10 c ல 9. இப்ப p மைனஸ் சினா மதிப்பு என்ன வரும்? 1ன்னு வரும். அதைத்தான் இங்க சொல்றான். ஓகே, p மைனஸ் சி 10 மைனஸ் 9 1. அதே மாதிரி இறுதியில p மைனஸ் சியினுடைய மதிப்பு என்ன? இப்ப இந்த நெறிமுறையினுடைய இறுதியில் என்ன இருக்குது? பிசியில் பியில் 11 சியில் 10 அசைன் ஆயிருக்கு. இப்போ p மைனஸ் சிங்கிற போது 11 மைனஸ் 10 1. அப்போ தொடக்கத்திலையும் அதனுடைய வேல்யூ 1 தான், இறுதியிலும் 1 தான். அதனால இதுக்கு பேர் என்ன? மாற்றமிலி. அப்போ p மைனஸ் சியினுடைய வேல்யூ 1 தான். இந்த மாதிரி வரதை மாற்றமிலி அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. மாற்றமிலிக்கு இங்க மீனிங் கொடுத்துருக்குது. ஓகே, அதாவது ஒரு மாறிகளுக்கான ஒரு கோவை மதிப்பிறுத்தலின் தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒரே மதிப்புடையதாக இருந்தால் அதை என்ன சொல்றோம் நாம? மதிப்பிறுத்தலின் மாற்றமிலி அப்படின்னு சொல்லி சொல்றேன். பாருங்க, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பி ஆப் யூவி என்பது u மற்றும் v என்ற மதிப்புகளுடைய ஒரு கோவை என்க. ஆமா, யூவிங்கிறது என்ன? அதோட கூடிய மதிப்புகள். பி ஆப் யூவின்னு அது ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றான். யூக்கு பதிலாக இஎன்னையும் விக்கு பதிலாக இ2வையும் ஒரே நேரத்தில் இடமாற்றம் செய்யும் போது கிடைக்கும் கோவையை பி ஆப் யூவி அப்படிங்கிறதா u, v ஈக்குவல் டு en, e2ங்கிற en யூலையும் e2வை விலையும் அசைன் பண்றோம். இப்ப p ஆப் uv எப்படி எழுதலாம்னா p ஆப் uv இதுல uv ஈக்குவல் டு en e2 p ஆப் uv என்பது மெய்யெனில் p ஆப் uv என்பது u, v ஈக்குவல் டு en, e2 என்று மதிப்பிறுத்தலின் மாற்றமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அடுத்து எடுத்துக்காட்டுல 8.3ல பாத்தீங்கன்னா p மைனஸ் சி என்பது p, c ஈக்குவல் டு p பிளஸ் 1 c+1 மாற்றமில்லை என்பதை காண்பிக்கிறான். பாருங்க, p மைனஸ் சியை எப்படி மாற்றமில்லைன்னு காமிக்க சொல்றான்? p+1 p வந்து p+1 அசைன் ஆகும், c ல வந்து c+1 அசைன் ஆகும். இந்த மாதிரி அசைன் ஆகும்போது ஒரு மாற்றமில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, வாங்க அது என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்போ p ஆப் pc ஈக்குவல் டு p மைனஸ் c என்க. இது என்ன எப்படி அசைன் பண்ண சொல்றா? p ஆப் pc-ய p மைனஸ் சின்னு சொல்லி நம்மள அசைன் பண்ண சொல்றான். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா p ஆப் pc-ல p ஆப் pc ஈக்குவல் டு p+1, c+1. அப்ப நாம ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறா? pc-ல p+1 p-லையும் c+1 c-லையும் அசைன் பண்ணிக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்றான். இப்போ p மைனஸ் c-ல p ஆப் c ஈக்குவல் டு p+1 c+1. ஓகே, p மைனஸ் c ஆக இருந்தால் அதுல p-ல வந்து p+1ஐயும் c-ல வந்து c+1ஐயும் அசைன் பண்றான். இப்ப p-ல என்ன மதிப்பு இருக்கும்? p+1 இருக்கும். c-ல என்ன மதிப்பு இருக்கு? c+1 இருக்கு. அப்ப p+1 மைனஸ் c+1. ஓகே, அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறான். இப்ப p மைனஸ் c, ஓகே, இது என்ன ஆயிரும்? p+1 மைனஸ் c+1ங்கிற போது இதை கால்குலேட் பண்ணும்போது பிராக்கெட் நீக்கிருங்க. p+1 மைனஸ் c+1 இந்த ஒண்ணு அடிபட்டுரும். அப்ப மீதி என்னதான் இருக்கு நம்மளுக்கு? p மைனஸ் c மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே மாணவர்களே, சரி. இப்போ p ஆப் என்னது? pc. இப்ப p மைனஸ் c வந்து p, c ஈக்குவல் டு p+1 c+1 ஈக்குவல் டு p மைனஸ் c என்பதால் p மைனஸ் c என்பது p, c ஈக்குவல் டு p+1, c+1 ஒன்று மதிப்பிறுத்தலின் மாற்றமிலி. இது என்ன சொல்லியிருந்தா? p மைனஸ் cங்கிறது p+1 c+1 என்ற மாற்றமில்லை என்பதை காண்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ நாம் இதெல்லாம் வந்து p+1 c+1 நாம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நாம கடைசியில் நம்மளுக்கு என்ன மதிப்பு தான் வருது? p மைனஸ் சிங்கிற மதிப்பு தான் வருது. அதனால அதை என்ன சொல்றான்? இது வந்து ஒரு மாற்றமில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்களா? சரி, அடுத்தது m, n ஈக்குவல் டு m plus 3, n minus 1 என்று மதிப்பிறுத்தலின் m, n என்பதை இரண்டு மாறிகள் என்க. m-ம் n-ம் இரண்டு மாறிகள் என்க. எனில் m plus m 3n என்ற கோவை ஒரு மாற்றமில்லை என காண்பிக்க. அப்போ இதுல என்ன வரணுங்கிற? m plus 3n வரணும். அதுல வந்து அது ஒரு மாற்றமில்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டிருக்கிறான். சரி, வாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ p ஆப் mn ஈக்குவல் டு m plus 3n எனில், ஆமா, p ஆப் mn வந்து m plus 3n எனில் p ஆப் mn அதுல m-ல m plus 3யும் n-ல n minus 1ஐயும் அசைன் பண்றான். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுன்னா m-ல m plus 3ன்னு இருக்கு, அதே மாதிரி n-ல n minus 1ன்னு இருக்கு. சரி, இது எப்படி வந்து இந்த இடத்துல இயங்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இப்போ m-ல என்ன இருக்கும்? m plus 3. n-ல என்ன இருக்கும்?
n மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். சரி, இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mல m பிளஸ் 3 பிளஸ் இதில் என்ன இருக்கு n மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு. என்னுடைய மதிப்பு என்ன 3nங்கிற போது nல என்ன மதிப்பு அசைன் ஆயிருக்கும் n மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு. அதைத்தங்க சொல்லிக்கிறேன். mல என்ன இருக்கு இந்த m பிளஸ் 3 அசைன் ஆயிருக்கும். இந்த 3 அப்படியே வச்சுங்க. இந்த nல என்ன அசைன் ஆயிருக்கும் n மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கும். அப்போ இதை நாம கால்குலேட் பண்றது m பிளஸ் 3 அப்படியே இருக்கும். இது என்ன ஆகு 3n மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி அசைன் ஆகும். இப்போ இருக்குங்க 3n மைனஸ் 3. இப்போ என்னன்னா இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா m பிளஸ் 3 பிளஸ் 3n மைனஸ் 3. இப்போ 3 அடிஞ்சிடும். இப்போ மீதி என்னதான் இருக்கு உள்ள m பிளஸ் 3n மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்மளுக்கு m பிளஸ் 3n அவங்க சொன்ன மாற்றமொழி கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. அதனால p ஆஃப் mn அப்படிங்கிறத m பிளஸ் 3n அதில் mல m பிளஸ் 3யும் nல n மைனஸ் 1ஐயும் நாம் அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு மாற்றமொழியாக இருக்கும் அப்படிங்கிறத இதனுடைய நிரூபணம். ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? சரி, இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் எம்லையும் n பிளஸ் 3யும் n மைனஸ் 1ஐயும் நீங்கள் அசைன் பண்ணும்போது அது ஒரு மாற்றமொழியாக இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கிறான், m பிளஸ் 3n என்ற கோவை ஒரு மாற்றமொழி என காண்கிறான். அப்போ m பிளஸ் 3nங்கிறது ஒரு மாற்றமொழி தான். ஓகே, சரி. அடுத்து மாணவர்களே, மடக்கு மாற்றமொழி. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மடக்கு மாற்றமொழி. ஒரு மடக்கில் L என்பது மடக்கின் உடற்பகுதியாகிய Pயின் மாற்றமொழியானால் L மடக்கு மாற்றமொழி என்று அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இது மடக்கு வயலுங்கிறது மடக்கி, சிங்கிறது நிபந்தனை. இந்த நிபந்தனை சரியா இருந்தா எல் கூற்று இயக்கப்படும். ஓகே, ஆமா, எல் மடக்கு மாற்றமொழி அப்படின்னு சொல்லி சொல்றான். இது இந்த மடக்கினுடைய உடற்பகுதி அப்படின்னு சொல்லிக்கிறான். பாருங்க, சொல்லிக்கிறான். ஒரு மடக்கில் எல் என்பது மடக்கின் உடற்பகுதியாகி பியின் மாற்றமொழியானால் எல் மடக்கு மாற்றமொழி என அழைக்கப்படுகிறது. வாங்கி இதற்கும் விளக்கிற்கு பார்க்கலாம். மடக்கு மாற்றமொழி மடக்கின் உடற்பகுதிக்கு முன்பும் உடற்பகுதிக்கு பின்பும் ஒவ்வொரு சுழற்சி மெய்யென இருக்கிறது. எல் என்பது முதல் சுழற்சியின் தொடக்கத்தில் மெய்யென இருப்பதால் மடக்கின் தொடக்கத்திலும் மெய்யாக இருக்கிறது. எல் கடைசி சுழற்சி முடிவிலும் மெய்யென இருப்பதால் மடக்கு முடியும் போது மெய்யென்றே இருக்கிறது. இவ்வாறு எல் ஒரு மடக்கு மாற்றமொழியானால் கீழ்காணும் நெறிமுறையில் குறிக்கப்பட்டுள்ளபடி 8.1வது பாய்ப்படத்தில் காட்டப்பட்டுள்ளபடியும் நெறிமுறையின் 4 முக்கியமான இடங்களில் எல் மெய்யாகவே உள்ளது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுல மடக்கின் தொடக்கத்தில், அதாவது ஒவ்வொரு சுழற்சியின் தொடக்கத்தில், ஒவ்வொரு சுழற்சியின் முடிவில், மடக்கின் இறுதியில், இதில் எல்லாமே என்ன இருக்கும், இது எல் மெய்யாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லூப் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குண்டான படம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம இன்புட் கொடுக்குறோம். அடுத்தது அது நிபந்தனையோட சோதிக்குது. நிபந்தனை சரியாக இருந்தால் என்னாகும், திரும்ப இந்த அதாவது எல்னுடைய மதிப்பு சரியாக இருந்துச்சுன்னா திரும்ப நிபந்தனை லூப் இயங்கும், பரிசோதிக்கப்படும். திரும்ப சரியாக இருந்தால் இயக்கப்படும். அதாவது மடக்கின் தொடக்கத்திலும் எல்னுடைய மதிப்பு மெய்யே, அதே மாதிரி சுழற்சியின் தொடக்கத்திலும் அந்த எல்னுடைய மதிப்பு மெய்யே, அதே மாதிரி சுழற்சியினுடைய இறுதியிலும் எல்னுடைய மதிப்பு மெய்யே, அதே மாதிரி மடக்கினுடைய இறுதியிலும் எல்னுடைய மதிப்பு மெய். அதைத்தான் இந்த படம் விளக்குது. இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கு மாற்றமொழி. இப்போ மடக்கு மாற்றமொழிங்கிறது மடக்கின் தொடக்கத்திலையும் மடக்கின் இறுதியிலும் சுழற்சியின் தொடக்கத்திலும் சுழற்சியின் இறுதியிலும் மெய்யாக இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பாரு என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடக்கை எப்படி மாற்றமொழியா அமைக்கிறது. மடக்கின் தொடக்கத்திலும் மடக்கின் மாற்றமொழி மெய்யென அமைக்க வேண்டும். மடக்கின் உடற்பகுதியானது மடக்கின் இறுதியை நோக்கி நகரும் வகையில் மாறிகளின் மதிப்பு மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் மடக்கின் மாற்றமொழியை மாறாமல் பராமரிக்க வேண்டும். மடக்கு முடியும் போதும் அதன் முடிவு நிபந்தனை மடக்கு மாற்றமொழியை சேர்த்து உள்ளீட்டு வெளியீட்டு உறவை மெய்யாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ஓகே மாணவர்களே, அடுத்தது மாற்றமொழிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. வாங்க என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். மடக்கு மாற்றமொழி ஒரு மடக்கின் 4 மிக முக்கியமான இடங்களிலும் மெய்யாக இருக்கும். 4 முக்கியமான இடம் தான் என்ன, மடக்கின் தொடக்கம், மடக்கின் முடிவு, சுழற்சியின் தொடக்கம், சுழற்சியின் முடிவு. அதுதான் இந்த 4 முக்கியமான இடங்கள் மெய்யாக இருக்கும். மடக்கின் மாற்றமொழியை பயன்படுத்தி நாம் ஒரு மடக்கை உருவாக்கலாம். மேலும் அந்த இடங்களில் மாறிகளில் சில பண்புகளை நாம் நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இதுல பாருங்க, a பவர் n என்பதை கணக்கிட ஒரு சுழற்சி நெறிமுறையை வடிவமைக்கவும். அந்த நெறிமுறைக்கு பவர் ஆஃப் an என்று பெயரிடுவோம். இப்போ பவர் ஆஃப் 10,4னா 10,000, பவர் ஆஃப் 5,3னா
5 into 5 into 5 ஆகும் 125. பவர் ஆஃப் 2 ஆஃப் 5 2,5னா 32, 2 அடுக்கு 5ங்கிற போது 32. பவர் ஆஃப் ஏஎன் என்ற நெறிமுறை ஏஐ ஒட்டுமொத்தமாக n முறை பெருக்கி ஏஎன்ஐ கணக்கிடுகிறது. இந்த பவர் ஆஃப் ஏஎன்ங்கிறது என்ன வேண்டும்? ஏவை n முறை பெருக்குங்கிறான். அதுதான் அதனுடைய விளக்கம். பாருங்க, ஏஎன் அப்படின்னா ஏவை என்ன வேண்டும்? நம்ம எண்ணில் என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அத்தனை முறை பெருக்கும். இப்போ 2ங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம், 5ங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2வை இந்த எண் எத்தனை முறை பெருக்கும்? 5 முறை பெருக்கும். ஓகே, 2 into 2 into 2 into 2 into 2ன்னு சொல்லிட்டு 5 டைம் வந்து அதை மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரை சொல்லும். அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதனுடைய விவரக்குறிப்பும் மடக்கு மாற்றங்களையும் குறிப்புகளாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமாம், பாருங்க, இதுக்கு நான் நெறிமுறை கொடுத்துருக்குறாங்க. பவர் ஆஃப் ஏஎன் கொடுக்குறாங்க, இன்புட் கொடுக்குறோம், நம்மளுக்கு அவுட்புட் P ஈக்குவல் டு ஏ பவர் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறான்னா P, I ஈக்குவல் டு 1, 0ங்கிறான். இப்போ Pயில் வந்து 1 அசைன் பண்ணுறான், ஐயில் வந்து 0 அசைன் பண்ணுறான். இப்போ ஒயில் லூப்பில் என்னன்னா I நாட் ஈக்குவல் டு என்னங்கிற, I வந்து எண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறான். இதுக்கு மடக்கு மாற்றம் வெளியில் P ஈக்குவல் டு ஏ பவர் ஐன்னு சொல்லி இதைய அசைன் பண்ணிக்கிறான். அப்போ ஏ பவர் ஐ, அதாவது ஏ வந்து என்ன வேண்டும்? ஐ மதிப்பால பெருக்கும். இதுதான் இதனுடைய விளக்கம். அதை எப்படி சொல்றான்னா P, I ஈக்குவல் டு P இன்ட்டு ஏ ஐ பிளஸ் 1ன்ட்டா Pயை வந்து ஏவால பெருக்கும். அதே மாதிரி ஐயினுடைய மதிப்பு என்ன ஆகும்? 1 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதைத்தான் இந்த விளக்கிக்கிறாங்க. பவர் 2,5 அப்படின்னா 2 5 முறை பெருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இந்த 8.1 அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசையும் ஒரு சுழற்சி முடிவில் P, I என்ற 2 மாறிகளின் மதிப்பையும் அவை எவ்வாறு கணக்கிடப்பட்டன என்றும் காண்பிக்கிறது. P ஈக்குவல் டு ஏ பவர் ஐ என்பது மடக்கின் தொடக்கத்திலும் மெய்யாக உள்ளது என்றும் ஒவ்வொரு வரிசையும் அது மெய்யாகவே இருக்கிறது என்றும் காணலாம். ஆகவே இது ஒரு மடக்கு மாற்றமொழி எனப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க, இந்த சுழற்சி வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். வாங்க, இங்க கொடுத்துருக்குதா P இன்ட்டு ஏ வந்து Pயில் அசைன் ஆகும், I பிளஸ் 1 வந்து ஐயில் அசைன் ஆகும். அதைத்தான் சொல்றான், P இன்ட்டு ஏ Pயில் அசைன் ஆகும், I பிளஸ் 1 ஐயில் அசைன் ஆகும். இங்கே ஏ ஆஃப் ஐயில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? P ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, P ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. அப்போ ஐயினுடைய மதிப்பு என்ன இருக்கும்? இங்கே என்ன அசைன் பண்ணுறோம்? ஐயினுடைய மதிப்பில் 0 அசைன் பண்ணுறோம். அப்போ ஏ ஆஃப் ஐங்கிற போது ஐயில் என்ன வேல்யூ அசைன் ஆகிருக்கும்? 0. அப்போ ஏல என்ன மதிப்பு இருக்கும்? இங்கே பாருங்க, ஏ ஆஃப் ஐ தான். ஏல 2, ஐயில் 5 இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு அசைன் பண்ணுறது ஐயில் 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறான். சரி, வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு சுழற்சியிலும். இப்போ Pயில் மதிப்பு என்னதான் அசைன் ஆயிருக்கு அப்படின்னா 1ங்கிற மதிப்பு அசைன் ஆயிருக்குது. ஐயில் என்னதான் அசைன் ஆயிருக்குது? 0ங்கிற மதிப்பு அசைன் ஆயிருக்குது. ஓகே, வாங்க, Pயில் 1, ஐயில் 0. அப்போ P எப்படி எழுதலாம்னா P ஈக்குவல் டு P இன்ட்டு ஏன்னு எழுதலாம். I எப்படி எழுதலாம்னா I ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1ன்னு எழுதலாம். இது ஏ பவர் ஐ, ஏனுடைய மதிப்பு 2. இங்க என்ன கொடுத்துருக்கிற? ஏனுடைய மதிப்பு 2. இப்போ 2 அடுக்கு ஐனா ஐனுடைய மதிப்பு என்ன? 0. அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறான். ஓகே, இதை புரிஞ்சுங்க. இது சுழற்சி முதல் டைம் 0ங்கிற சுழற்சியில் Pனுடைய மதிப்பு 1 இருக்குது, ஐனுடைய மதிப்பு 0 இருக்குது. ஏ ஆஃப் ஐ வந்து 2 அடுக்கு 0ன்னு இருக்குது. ஓகே, இந்த 2 அடுக்கு 0ங்கிறது ஏ மதிப்பு 2, ஐ மதிப்பு 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். சரி, இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சுழற்சி 1ல் இப்போ ஐயில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? மதிப்பு 1ன்னு இருக்குது. ஐயில் நம்மளுக்கு Pயில் என்ன இருக்குது? 1. ஐலையும் வந்து என்ன இருக்குது? நம்மளுக்கு 0ன்னு இருக்குது. இங்கே 2 அடுக்கு ஏ ஆஃப் ஐங்கிறது என்னன்னா 2 அடுக்கு 0. இப்போ 2 அடுக்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு மதிப்பு என்ன? 1. 2 அடுக்கு 0 மதிப்பு நம்மளுக்கு 1. இப்போ இது என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 பிளஸ் 1ங்கிறான் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 பிளஸ் 1. இப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிறது 2 அடுக்கு 0. இந்த 2 அடுக்கு 0ல் இருக்கக்கூடிய இந்த 1ங்கிற வேல்யூ தான் என்ன ஆகும்? Pயில் அசைன் ஆயிருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1, ஐயில் 0ன்னு அசைன் ஆயிருக்குது. அப்போ 0 பிளஸ் 1 1. இப்போ என்னன்னா Pயில் வந்து 1ன்னு அசைன் ஆயிருக்குது. P இன்ட்டு ஏன்னு சொல்லிட்டான். அப்போ Pயில் வந்து மதிப்பு 1 இருக்குது, ஏல வந்து 2 இருக்குது. இப்போ 1 இன்ட்டு 2 2. அப்போ Pயில் 2ன்னு அசைன் ஆகும், ஐயில் 1ன்னு அசைன் ஆகும்.
இந்த 1வது சுழற்சியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ i வந்து 0வா இருந்தது என்னவா மாறிடுச்சு 1ன்னு மாறிடுச்சு. இப்போ 1ஆ மாறும்போது a பவர் iன்னு அர்த்தம். அப்போ 2ன் அடுக்கு என்னது i, a மதிப்பு 2, i மதிப்பு 1. இப்போ 2ன் அடுக்கு 1னா நம்மளுக்கு மதிப்பு என்னதா 2 தான். இந்த 2 தான் Pல அசைன் ஆகும். இப்போ Pல வந்து 2 இருக்குது. Pல வந்து என்ன இருக்குது 2ன்னு அசைன் ஆயிருக்குது. இப்போ Pல 2 அதே மாதிரி ஏலையும் என்ன இருக்குது 2. இப்போ 2 × 2 4ன்னு அசைன் ஆகும். இந்த இடத்துல iல வந்து ஏற்கனவே 1ன்னு இருக்குது. இப்போ i + 1 அதனுடைய மதிப்பு. அப்போ 1 + 1 2ன்னு அசைன் ஆகும். அடுத்த சுழற்சியில் பார்த்தீங்கன்னா 2ன் அடுக்கு 2ன்னு ஆகுது. 2ன் அடுக்கு 2ன்னு போது இது 4ன்னு ஆகும். அடுத்த சுழற்சியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா b மதிப்பு 4ன்னு ஆகுது. a மதிப்பு 2ன்னு இருக்கு. இப்போ 4 × 2 8. அதே மாதிரி i + 1 என்ன ஆகும்? iனுடைய மதிப்பு ஏற்கனவே 2ன்னு இருந்தது. 2 + 1 3ன்னு ஆகும். அப்போ அடுத்து 2ன் அடுக்கு 3. 2ன் அடுக்கு 3ங்கிற போது இது 8ன்னு ஆகும். அதுக்கு அடுத்த சுழற்சியில் பார்த்தீங்கன்னா Pனுடைய மதிப்பு 8, ஏனுடைய மதிப்பு 2ஆ இருக்கும். அப்போ 16ன்னு Pல அசைன் ஆகும். அதே மாதிரி இதுல என்ன ஆகும்னா 3 + 1 அப்படின்னு சொல்றான். ஓகே, iனுடைய மதிப்பு 3, 3 + 1 4ன்னு அசைன் ஆகும். இப்போ 2ன் அடுக்கு 4ன்னு ஆயிடுச்சு. அடுத்து 2ன் அடுக்கு 5ங்கிற போது இது 32ன்னு ஆகும். 2ன் அடுக்கு 5ங்கிற போது என்ன ஆகும்? இது 32ன்னு ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 32ங்கிற போது Pல 16ன்னு இருக்கும், ஏல 2ன்னு தான் இருக்கும். இப்போ 2 × 16 32. iனுடைய மதிப்பு 5ன்னு ஆகும். இப்போ 4 + 1 அப்படின்னு சொல்லி என்னது iனுடைய மதிப்பு 4 + 1ங்கிற போது 5ன்னு ஆகும். ஓகே, இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a/πங்கிறது என்னது? ஏனுடைய மதிப்பு 2, iனுடைய மதிப்பு 0. இது அப்படியே வந்து iனுடைய மதிப்பு இங்கே தான் என்ன பண்றா? இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வர. இங்க இன்க்ரிமெண்ட் பண்ண iனுடைய மதிப்பு என்ன ஆகும்? இங்கே மாறிட்டே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி Pயை ஏவால மல்டிபிள் பண்றான். அப்ப ஏவால மல்டிபிள் பண்ணும்போது Pனுடைய மதிப்பு மாறிட்டே இருக்கும். மாணவர்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனுடைய மதிப்பு எக்காரணத்தை கொண்டும் இதுல மாறுபடுவது இல்லை. அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க இதனுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மடக்கு முடியும் போது P = a/i என்பது மெய்யாகவே இருக்கிறது. மேலும் i = 5. எனவே P = a/i ஆக அமைந்துள்ளது. ஆமா, இது வந்து a/i அப்படிங்கிற. அப்ப a மதிப்பு 2, P மதிப்பு 5. அப்ப a/5ங்கிற போது இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகு? 32ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதைத்தான் இங்க சொல்றான் பாருங்க. மடக்கு முடியும் போது P = a/n எவ்வாறு விவரக்குறிப்பை நிறைவு செய்கிறது என்று நாம் சரிபார்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ a/5ங்கிறது நம்மளுக்கு 32ங்கிற ஆன்சரை விளக்கி இருக்குது. ஓகே, இதைத்தான் வந்து மடக்கு மாற்றமொழி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே மாணவர்களே, அடுத்த எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, இது நம்ம 6th லெசன்லேயே பார்த்துருக்குறோம். சாக்லேட் பாறை எடுத்துக்காட்டை நினைவு கொள்க. ஒரு முழு சாக்லேட்டை தனித்தனி சதுரங்களாக உடைப்பதற்கு எத்தனை வெட்டுகள் தேவை, எத்தனை துண்டுகள், எத்தனை வெட்டுகள் என்பதை குறிக்கும் முறையே P, C என்ற மாறிகளை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் வெட்டும் போதும் வெட்டுகளின் எண்ணிக்கை 1 கூடுகிறது, துண்டுகளின் எண்ணிக்கை 1 கூடுகிறது. இதை ஒரு மதிப்பிறுத்தலின் மூலம் குறிப்பிடலாம். இப்போ ஒரு சாக்லேட் இருக்குது, அதை ஒன்ஸ் கட் பண்ணும்போது அதனுடைய பீஸினுடைய எண்ணிக்கையும் 1 கூடுதலாகும், அது கட் பண்ணக்கூடிய எண்ணிக்கையும் 1 கூடுதலாகும். அதைத்தான் இங்க சொல்றேன். அப்ப என்ன பண்றான்னா பீஸினுடைய எண்ணிக்கையில் 1 கூட்டி Pல அசைன் பண்றான், கட்ல எண்ணிக்கை கூட்டி Cல அசைன் பண்றான். ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல அசைன் பண்ணி நம்மளுக்கு விளக்கிக்கிறான். P + 1 Pல அசைன் ஆகும், C + 1 வந்து Cல அசைன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறான். இதை விளக்கிக்கிறாங்க பாருங்க. அதாவது இது வந்து தொடங்கும் போது ஒரே ஒரு துண்டு உள்ளது. ஆமா, இதை வந்து நாம கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கும். ஒரு முறை கூட வெட்டப்படவில்லை எனில், இப்ப நம்ம ஒரு முறை கூட கட் பண்ணலைன்னா பீஸ் மட்டும்தான் 1 இருக்கும், நாம் கட் பண்ணவே இல்லை. அப்ப கட்ல என்ன மதிப்பு தான் இருக்கு? 0ங்கிற மதிப்பு தான் அசைன் ஆயிருக்கும். மொத்தம் தனித்தனி சதுரங்கள் எண்ணிக்கையை n என்று குறிப்பிடுவோம். துண்டுகளின் எண்ணிக்கை Pயும் தனித்தனி சதுரங்கள் எண்ணிக்கை n சமமாகும் போது மடக்கு முடிவடைகிறது அப்படிங்கிறான். பாருங்க, அதாவது Pயினுடைய மதிப்பும் n மதிப்பும் சமமாகும் போது என்னாகும்? மடக்கு வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இதைய விளக்கிக்கிறாங்க. இப்ப P, Cல பீஸ் மட்டும் 1 இருக்கு, கட்டி எதுவும் கிடையாது. அப்போ ஒயில் லூப்ல Pயும் nனும் சமம் இல்லைன்னா என்னாகும்? Pல வந்து P + 1 அசைன் ஆகும், Cல வந்து C + 1 சொல்லி அந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிறான். இப்ப P - C அப்படின்னு சொன்னால் P, C என்ன பண்றா? P + 1
கமா சி பிளஸ் ஒன் என்று மதிப்பிடத்தில் மாற்றமில்லை என்று எடுத்துக்காட்டு 8.2 பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ பி மைனஸ் சி ஈக்குவல் டு கே என்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகே, இப்போ பியில் மதிப்பு 1 இருக்கும், சியில் 0 இருக்கும். இப்போ 1 மைனஸ் 0னா அதை எதனுடைய மதிப்புங்கிறா? கேனுடைய மதிப்புங்கிற. அப்போ கேல வந்து 1ங்கிற மதிப்பு இருக்கும். இது வந்து ஒரு நிலையான மதிப்பு அப்படின்னு சொல்றா. கேல இருக்கக்கூடிய மதிப்பு என்னங்கிறா? நிலையான மதிப்பு. பியில் 1, சியில் 0, 1 மைனஸ் 0 1 அப்படிங்கிறது கேல அசைன் ஆயிருக்கும். நெறிமுறையில் எந்தெந்த இடங்களில் பி மைனஸ் சி கே என்பது மெய்யாக இருக்கிறது என்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளின் பாய்வுப்படம் 8.2 காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க இது என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். பி கமா சி, பியில் 1, சியில் 0, இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். பி மைனஸ் சி வந்து கேவா இருக்குங்கிறான். ஓகே, இப்போ கேல என்ன மதிப்பு இருக்கு? 1ன்னு இருக்கும். இப்போ பி நாட் ஈக்குவல் டு என்னங்கிறான். பியும் எண்ணும் சமம் இல்லாமல் இருந்தால் பி மைனஸ் சி ஈக்குவல் டு கேன்னு சொல்லி அது வெளியீடு கிடைக்குது. இதை எப்படி எழுதிக்கிறான்னா, பி பிளஸ் இந்த இடத்துல அதை மாற்றிக்கிங்க, பி பிளஸ் ஒன்றுன்னு மாற்றிக்கிங்க. ஓகே, அதில் மிஸ்டேக் இருக்குது. பி ஒன்றுனே கொடுத்துட்டாங்க. பி பிளஸ் ஒன் கமா சி பிளஸ் ஒன்னு இதையும் மாற்றிங்க. பி கமா சிங்கிறத பி பிளஸ் ஒன் கமா சி பிளஸ் ஒன். பி பிளஸ் ஒன்று பியிலையும் சி பிளஸ் ஒன்று சியிலையும் அசைன் ஆயிருக்கும். அதுக்கடுத்து பி மைனஸ் சி ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்கிறேன். அந்த பி மைனஸ் சி ஈக்குவல் டு கேன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் பி பிளஸ் ஒன்று இருக்கும், சியில் என்ன இருக்கும்? சி பிளஸ் ஒன்று இருக்கும். அப்போ பியில் ஏற்கனவே நம்மளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துருக்குறோம். பியில் என்ன இருக்கு? அதாவது பியினுடைய மதிப்பு 1. அப்போ 1 + 1 2ன்னு சொல்லி பியில் அசைன் ஆகும். பியில் ஏற்கனவே மதிப்பு 1ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். இங்கே பி பிளஸ் 1ன்ட்டான். அப்போ பி பிளஸ் 1ங்கிற போது 1 + 1 2ன்னு சொல்லி பியில் அசைன் ஆகும். இப்போ சியில் என்ன இருக்கும்? சியில் ஏற்கனவே 0 தான் அசைன் பண்ணிக்கிறோம். அப்போ சி பிளஸ் 1ங்கிற போது சியில் என்ன இருக்கும்? 0 + 1 சின்னு 1ன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கும். மறந்துடாதீங்க. பியில் 1 + 1 2, சியில் 0 + 1 1. இப்போ என்ன பண்ணுறான்னா பி மைனஸ் சி ஈக்குவல் டு கேன்ட்டா. இப்போ 2 - 1 1. இப்போ ஏற்கனவே நம்ம பி மைனஸ் சி மதிப்பு 1ன்னு இருக்குன்னு பார்த்தோமா? இப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அதனுடைய மதிப்பு வந்துருச்சா? ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா மாற்றமில்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ பி மைனஸ் சி ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்கிறான். பி மைனஸ் சி என்ன சொல்கிறா? கேன்னு சொல்கிறான். அப்போ பி ஈக்குவல் டு என் அப்படிங்கிற. அப்போ பியும் என்னும் சமம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பி மைனஸ் சி ஈக்குவல் டு கே என்ற மடக்கு மாற்றமில்லை மடக்கின் தொடக்கத்திலும் மெய்யாக இருக்கிறது. அதே மாதிரி மடக்கின் தொடக்கத்தில் பி மைனஸ் சியினுடைய மதிப்பு 1, எனவே கே ஈக்குவல் டு 1 மடக்கு மாற்றமில்லை. அதே மாதிரி மடக்கினுடைய முடிவிலையும் என்னதான் இருக்குது? பி மைனஸ் சி 1ன்னு தான் இருக்குது. அதை இந்த இடத்துல விளக்குறாங்க. இதனுடைய பாய்வுபடுத்து மூலமா இதை சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, பி மைனஸ் சி ஈக்குவல் டு கேன்னு சொல்லியாச்சு. பியில் 1 அசைன் பண்ணுறா, சியில் 0 அசைன் பண்ணிட்டான். இதை கால்குலேட் பண்ணும்போது 1. இப்போ பி நாட் என்னன்ட்டா, பி என்னும் சமம் இல்லைங்கிற. அப்படி இருந்தால் சுழற்சி வந்து என்ன ஆகும்? இங்கே பி மைனஸ் சி பி கமா சி ஈக்குவல் டு பி பிளஸ் 1ங்கிறா, சி பிளஸ் 1ங்கிறா. இப்போ பியில் பி பிளஸ் 1ம் சியில் சி பிளஸ் 1ம் அசைன் ஆகும். அதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணும்போது பி மைனஸ் சி வந்து கே. இந்த பி மைனஸ் சி எப்படி கே இங்கே வந்து சுழற்சிக்குள்ள வருது அப்படிங்கிறத நான் இங்கே சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, ஆமாம். பி கமா சி ஈக்குவல் டு பி பிளஸ் 1 சி பிளஸ் 1 என்ன ஆகுது? பி மைனஸ் சி ஈக்குவல் டு கேன்னு சொல்லி நம்மளுக்கு அசைன் ஆகுது. ஓகே, அதுக்கும் பிறகு என்ன ஆகுது? இந்த சுழற்சி வந்து திரும்ப நடக்குது. இப்போ திரும்ப நடந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி சுழற்சி நடக்கும்போது இந்த மடக்கு வந்து பி ஈக்குவல் டு என்னன்னு வரும்போது மட்டும் என்னாகும்? இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த மடக்கு வந்து இங்கே முடிவுக்கு வந்துடும். அப்போ தொடக்கத்திலையும் என்னது? பி மைனஸ் சி கே தான், இறுதியிலும் பி மைனஸ் சி கே தான். அதாவது பி மைனஸ் சியினுடைய மதிப்பு 1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. அதைத்தான் இங்கே மறுபடியும் விளக்கிக்கிறாங்க. பி மைனஸ் சி 1, பி ஈக்குவல் டு 1 இவைகளிலிருந்து பி மைனஸ் சி ஈக்குவல் டு 1 என்பது மடக்கு மாற்றமில்லை. பி ஈக்குவல் டு என்னங்கிறது மடக்கினுடைய முடிவு. அதாவது பியினுடைய மதிப்பும் என்னுடைய மதிப்பும் சமமாக வரும்போது என்ன ஆகுது? அந்த மடக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். அப்போ என் மைனஸ் சி ஈக்குவல் டு 1 என்பது 1 2வது வரிகளிலிருந்து சி ஈக்குவல் டு என் மைனஸ் 1 என்பதும் 3வது வரியிலிருந்து மடக்கு முடியும் போது சதுரங்கள் எண்ணிக்கையை விட வெட்டுகள் எண்ணிக்கை 1 குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத விளக்கிக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே மாணவர்களே, இத்துடன் இந்த பாடத்தினுடைய இந்த பகுதியை வந்து நாம முடிவு பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம வந்து அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.